ஒரு 30 செகண்ட் மட்டும் தயவுசெய்து இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா இந்த விஷயத்தை வந்து அவ்வளோ சீக்கிரம் யாராலையுமே கடந்து போக முடியாது, என்னாலையும் கடந்து போக முடியல. சமீப காலமாகவே இந்த எஸ்எம்ஏங்கிற நோயினால் ஏகப்பட்ட குழந்தைங்க வந்து ரொம்ப பாதிப்படைகிறாங்க. குழந்தைகளுக்கு ஒன்றா கண்டிப்பாக யாராலையுமே ஏற்றுக்க முடியாது, தாங்க முடியாது. ஒரு 2 குழந்தைக்கு தாப்புகிற முறையில் இந்த வீடியோவை நான் வந்து இன்றைக்கி எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து நிரந்தர தீர்வு வேணுங்கிறது என்னோட ஆசை. இந்த எஸ்எம்ஏ டைப் 1 டைப் 2 இந்த டிசீஸை வந்து குணப்படுத்துறதுக்கு ஒரு இன்ஜெக்ஷன் போடணுமா, அதோட விலை 10 கோடியிலேருந்து 16 கோடி வருமாங்க. நினச்சே பார்க்க முடியல என்னாலேயே. ஆனால் இதையும் குணப்படுத்தியிருக்காங்க. யூடியூப், இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக், பாலான மாதிரி நிறைய பேர் வீடியோ போட்டு ஒவ்வொரு மக்களும் 100 ரூபா, 50, 500 பல பேர் உதவி பண்ணி இவ்வளவு கஷ்டப்படணுமா? இந்த முடியாத பிஞ்சு குழந்தைகளை பெற்றவங்க தூக்கிட்டு அங்கங்கே அலைஞ்சு ஃபன் கிளைஸ்லாம் பண்ணுற பார்க்கும்போது ரொம்ப மனசு தாங்கலைங்க. எனக்கு ரொம்ப நாள் ஆதங்கம் என்னன்னா, இந்த குழந்தைங்க மேலே மக்களுக்குள்ள அக்கறை ஏன் இந்த அரசாங்கத்துக்கு இல்லை? இந்த எஸ்எம்ஏ நோயில் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு எவ்வளோ மருத்துவ செலவாகுதோ அதை வந்து இந்த அரசாங்கம் பார்த்துக்கிட்டா என்ன? 1000 கோடி 2000 கோடி நிதி ஒதுக்கி பாலம் கட்டுறீங்க, ரோடு போடுறீங்க. இந்த எஸ்எம்ஏ நோயில் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கான முழு மருத்துவ செலவு இந்த அரசாங்கம் ஏற்றுக்கிட்டா என்னங்கிறது எனக்கு ரொம்ப நாள் ஆசை. ஆனால் இதுக்கு முன்னாடி இந்த ஆட்சியில் அது நடக்குமான்னு தெரியல. ஆனால் இந்த ஆட்சியில் கண்டிப்பாக நடக்குங்கிற எனக்கு நம்பிக்கை இருக்குது. இதை நான் ஒரு பெரிய கோரிக்கையாக முன்வைக்கிறேன். தயவு செய்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஷேர் பண்ணாட்டாலும் பரவாயில்ல, இதை பற்றி தெரியப்படுத்துங்க. இனிமேல் எஸ்எம்ஏ நோயில் பாதிக்கப்பட்ட குழந்தைகளை தூக்கிட்டு எந்த பெற்றவங்களும் ரோடோட அலையக்கூடாது. இதுக்கான நிரந்தர தீர்வு வேணும். இதுக்கான முழு மருத்துவ செலவையும் அரசாங்கம் ஏற்றுக்கணும். தயவுசெய்து இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இதை தயவுசெய்து விட்டுறாதீங்க. இல்லாட்டினாலும் இதை பற்றி எடுத்தாச்சும் பேசுங்க.